அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத ஏதாவது ஒரு விருப்பங்கள் இருக்குது, வேண்டுதல்கள் இருக்குது, அல்லது பணம் உடனடியாக தேவைப்படுது, ஏதாவது ஒரு வழியில் எனக்கு பணமானது கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தடு நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 100% பலன் அப்படிங்கிறது நிச்சயம். சரி, அது என்ன மெத்தடு, எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளில் தான் செய்யணும். நாளை நமக்கு அற்புதமான ஒரு தேவதை நாளாக அமைஞ்சிருக்குது. குறிப்பாக பண கஷ்டம் நீங்குவதற்கு ஏற்புடைய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது. சரி, நாளை நாள் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தரலாம். நாளைக்கு மார்ச் மாதத்தின் 3ஆம் தேதி, மாசி மாதத்தின் 19ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் நமக்கு மாசி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியும் இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா சந்திர கிரகணமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நமக்கு 3 அப்படிங்கிற அற்புதமான ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை அமைஞ்சிருக்குது. இந்த ஏஞ்சல் நம்பர் வரக்கூடிய நாளில் நம்ம என்ன விருப்பத்தை முன் வச்சாலும் அது கண்டிப்பாக நடந்துடும். மாதம் இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு வந்துட்டே தான் இருக்கும். அதாவது தேதியிலையும் மாதத்துலேயும் ஒரே எண் வரும்போது அது ஏஞ்சல் டே அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏஞ்சல் நம்பருக்குண்டான சக்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம எங்கேயாவது ரோட்டில் போகிறோம் வரோம், அல்லது இப்போ மொபைல்லே டைம் பார்க்குறோம் அப்படிங்கும்போது ஒரே மாதிரி எண்ணானது ரிப்பீட்டாக ஒரு 2 முறை 3 முறை வரும்போது நமக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்படும். அது சிரிப்பாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சர்ப்ரைஸாக ஆகலாம் நம்ம. சரிங்களா? இப்போ டைம் பார்க்குறீங்க 3:33 அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வருது இல்லையா? அப்படியே கண்ணை ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு ஆச்சரியத்தில் இமைப்பீங்க இல்லையா? இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இந்த மேஜிக் நம்பர்னுடைய அற்புதம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோன் நம்பரே லாஸ்ட்டில் ஒரு 4 நம்பர் ஒரே மாதிரி வர்றது, ஒரு கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, ஒரு பைக் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, இது மாதிரிலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று மனசுக்குள்ளே தோணும். எனக்கு நிறைய முறை அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. உங்களுக்கும் அது மாதிரி நம்பர்ஸ் ஒரே மாதிரி பார்க்கும்போது ஏதாவது உணர்வுகள் ஏற்பட்டிருக்குதாங்கிறத என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் இந்த ஏஞ்சல் நம்பர்னுடைய அற்புதம். அது மட்டும் இல்லாமல் இந்த 3ங்கிற எண்ணுக்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா குரு பகவான். குருவருள் கிட்டின் திருவருள் கெட்டுங்கிற மாதிரி அவருக்கு உரிய இந்த எண் சேர்க்கை வர்றதுனால தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நமக்கு நடக்கும். தங்கம் சேரும், பணம் சேரும், என்னவெல்லாம் விருப்பப்படுறோமோ எல்லாமே நமக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி நம்மளுடைய விருப்பத்தை எப்படி நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நாளை நாள் முழுக்கவுமே நமக்கு இந்த ஏஞ்சல் டே இருக்குதுனாலும் குறிப்பிட்ட நேரம் இருக்குது. அந்த நேரத்தை பயன்படுத்தும் போது நமக்கு கண்டிப்பாக பலன் அப்படிங்கிறது நிச்சயம். அந்த மாதிரி நேரங்கிறது நாளைக்கு நமக்கு 4 முறை வருது. காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயும் வருது, மதிய நேரத்துலேயும் வருது. இதில் உங்களுக்கு எந்த நேரம் வசதிப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்யுங்க. இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டுருந்தாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். சரி, முதல்ல டைமிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது நமக்கு விடிய போகுது இல்லையா? விடியும் போது வரக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலை 3:03 இருந்து 3:04 அந்த 1 நிமிஷம். அதை தவற விட்டவங்க 3:33 34 அந்த 1 நிமிஷத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கலாம். இல்லைனா 3:30 3:39 இந்த மாதிரி 9 நிமிஷத்துக்கு கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா பெஸ்டான டைம்னு பார்க்கும்போது இந்த 3:33 34 இதை ஒன்று சொல்லுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த 3:03 3:04 சொல்லலாம். இதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது, அதை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன். சரிங்களா? சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழ முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மதியம் நாளைக்கு நமக்கு இதே மாதிரி டைமிங் வரும் இல்லையா, மத்தியானம், அப்போ கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மெத்தடு சேம் தான். இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதையவே நீங்கள் நாளைக்கு மத்தியானத்துலேயே பண்ணலாம். சரி, என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம்.
எந்த ஒரு கோடு இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. எழுதுவதற்கு ப்ளூ கலர், ரெட் கலரில் ஏதாவது ஒரு கலர் லிங்க் வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பிளாக் கலர் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, அதாவது கருப்பு நிறம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? பேப்பர், பேனா இது மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ 1லேருந்து 33 வரைக்கும் சீரியல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. 1 2 3 4ன்னு 33 வரைக்கும் வந்துட்டு போட்டுக்கோங்க. என்ன விருப்பம் வந்து உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விருப்பமானது நடந்து முடிச்சிட்ட மாதிரி எழுதுங்க. இப்போ ஒரு 10 லட்சம் பணம் எனக்கு சீக்கிரம் கிடச்சிச்சின்னா ஒரு முக்கியமான வேலையை நான் பண்ணி முடிச்சிருவேன், ஒரு கடன் அடைச்சிருவேன், இல்லை ஒரு லேண்டு வாங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல அது நீங்கள் இன்டென்ஷனாக வச்சுக்கணும். 10 லட்சம் பணம் அப்படிங்கிறத உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கணும். அப்போ நீங்கள் இதை எப்படி எழுதணும்னா 10 லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதணும். அதாவது அந்த விஷயம் நடந்து முடிச்சிட்ட மாதிரி எழுதணும். 10 லட்சம் பணம் கிடைத்து விட்டது. 333 மேஜிக் பிகின் நவ். 333 மேஜிக் பிகின் நவ். அதாவது இந்த எண்கள் தான் அந்த மேஜிக்கை வந்து கொண்டு வரப்போகுது, அந்த 10 லட்சத்தை நமக்கு கொண்டு வரப்போகுது. சரிங்களா? அப்போ 10 லட்சம் பணம் கிடைத்து விட்டது. 333 மேஜிக் பிகின் நவ் இந்த மாதிரி எழுதுங்க. இதே போல் 33 முறையும் உங்களுடைய விருப்பத்தை எழுதி இந்த மேஜிக் பிகின் நவ்வையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கிட்டே வரணும். ஏதோ ஒரு விருப்பத்தை தான் வந்துட்டு நீங்கள் எழுதணும். இப்போ வேலையும் கிடைக்கணும், பணமும் கிடைக்கணும் அப்படிங்கும்போது ஒரு வரியில் வந்துட்டு வேலை கிடைத்து விட்டதுன்னு எழுதிட்டு 2வது லைனில் திருமணம் நடந்து விட்டது இப்படியெல்லாம் வந்துட்டு நீங்கள் எழுதக்கூடாது. சரிங்களா? உங்களுக்கு அப்படி நிறைய விருப்பம் இருக்குதுங்கும்போது தனித்தனி பேப்பர் யூஸ் பண்ணி ஒவ்வொன்றையும் நீங்கள் 33 முறை வந்து எழுதணும். நான் ஏன் வந்து உங்களை இப்படி எழுத வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்கிறத காட்டிலும் எழுதும்போது அது நல்லாவே வந்துட்டு ஒர்க் ஆகும், நல்ல நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகும். மேலும் நீங்கள் உங்கள் விருப்பம் நடந்துருச்சுன்னு சொல்லி உங்கள் கையால் எழுதும்போது உங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஞ்சல் நம்பரை நம்ம கையால் எழுதுறது அப்படிங்கிறது வந்து சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். இப்போவுமே நம்ம வீடியோ பார்த்துட்ருக்குறீங்க இல்லையா, நீங்கள்லாம் விருப்பப்பட்டீங்கன்னா எந்த மாதிரி விருப்பம் வந்து உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதி 333 மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொல்கிற மெத்தடை எல்லோரும் செய்வீங்களா செய்ய மாட்டிங்களான்னு தெரில. அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்காகவாவது கீழே இந்த மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, இதன் மூலமாகவே உங்களுக்கு வந்துட்டு பலன் கிடைக்கும். மேலும் இந்த கமெண்ட்டை நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க இல்லையா, அவங்களாம் வந்துட்டு பார்ப்பாங்க, படிப்பாங்க, உங்களது பார்த்து அவங்களும் வந்துட்டு டைப் பண்ணுவாங்க. அப்போது ஒரே இடத்துல கூட்டு பிரார்த்தனை செஞ்சதற்குண்டான பலனும் நமக்கு கிடைக்கும். படிக்கிறவங்கெல்லாம் எல்லாருமே அதை வந்துட்டு படிச்சுட்டே வருவாங்க அந்த கமெண்ட்டில். அப்போ அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் நமக்கு கிடைக்கும். சரி, இப்படி 33 முறை எழுதி பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மடித்து உங்களுடைய 2 உள்ளங்கைக்கு நடுவையும் வச்சுட்டு அப்படியே வந்து விசுவலைஸ் பண்ணுங்கள். இப்போ 10 லட்சம் உங்ககிட்ட கிடச்சிருச்சு. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்க? லேண்டு வாங்கணும்னு நினச்சிங்க, அப்போ லேண்டு வாங்கிட்டீங்க. அதே போல் வேறு ஏதாவது கார் வாங்கணும்னு நினச்சிங்க, இப்போ கார் வாங்கிட்டீங்க. கடன் அடைக்கணும்னு நினச்சிங்க, கடன் அடைச்சிட்டிங்க. இந்த மாதிரியெல்லாம் கண்டிப்பாக வந்து விசுவலைசேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த ஒரு பேப்பரை நீங்கள் 33 நாட்கள் உங்களுடைய தலகாணிக்கடியில் வச்சு தூங்கணும். 33 நாட்கள்னு பார்க்கும்போது இப்போ 3ஆம் தேதி நீங்கள் வச்சிங்க அப்படிங்கும்போது ஏப்ரல் மாதம் நமக்கு 4/4 அப்படிங்கிற ஏஞ்சல் டே வரும். அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு உங்கள் தலகாணிக்கடியில் வச்சுக்கோங்க. தினமும் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது காலையில் எழுந்த உடனேயுமோ இந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி அதில் எழுதியிருக்கிறத நீங்கள் வந்துட்டு படிக்கிறது அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும். கண்டிப்பாக இந்த 33 நாட்களுக்குள்ளாரியே இது வந்து நடந்துடும். அதுவும் 3 நாட்களுக்குள்ளாரியே கூட பலன் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். சரிங்களா? கொஞ்சம் அப்படி இப்படி ஆச்சுன்னா தான் நமக்கு வந்துட்டு 33 நாட்கள், அதுவுமே பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக தான் நான் வந்து சொல்கிறேன். குறைந்தபட்சம் 3 நாளுக்குள்ளாரியே வந்துட்டு நடந்துடும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளார அதை 33 முறை எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா 33 முறை வந்து சொல்லிவிடுங்க. டைம் கிடைக்கும்போது வந்துட்டு நீங்கள் எழுதிடுங்க. சரி, இப்படி எழுதின இந்த பேப்பர் 33 நாள் கழித்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெழுகுவர்த்தியில் காட்டி இதை வந்துட்டு எரித்து அந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதி விட்டுருங்க. இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டியது. அற்புதமான பலன் கிடைக்கும். எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.